மதுரை மாநகரின் நிழல் உலகையே 20 ஆண்டுகளுக்கு மேலாக இரத்த காடாக மாற்றி வரும் வி.கே. குருசாமி வெள்ளைக்காளி கோஷ்டி மோதலில் இதுவரை 21 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 22 வருட பகையின் உச்சகட்ட கொலை வெறியாட்டம் குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மதுரை என்றாலே மீனாட்சி அம்மனும் மல்லிகைப்பூவும் தான் நினைவுக்கு வரும். ஆனால் அதே மதுரையின் கீரைத்துறை மற்றும் வில்லாபுரம் பகுதிகளில் கடந்த 22 ஆண்டுகளாக ஒரு இரத்த சரித்திரம் எழுதப்பட்டு வருகிறது. அரசியல் அதிகாரம், சமூக மேலாதிக்கம் என தொடங்கிய ஒரு சிறிய மோதல் இன்று 21 உயிர்களை பழிவாங்கி 3 என்கவுண்டர்களுடன் தொடர்கதையாகிக் கொண்டிருக்கிறது. ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியில் இருந்து பிழைப்புக்காக மதுரைக்கு வந்தவர்கள் வி.கே. குருசாமி மற்றும் ராஜபாண்டி. உறவினர்களான இவர்களுக்குள் உள்ளாட்சி தேர்தலின் போது ஏற்பட்ட மோதல் 2003இல் ராஜபாண்டியின் அண்ணன் மகன் சின்ன முனீஷ் கொலையில் போய் நின்றது. இந்த கொலைதான் மதுரையில் அடுத்த 2 தசாப்தங்களுக்கு இரத்த ஆறு ஓட காரணமாக அமைந்தது. கொலை செய்யப்பட்ட சின்ன முனீஷின் தம்பியான வெள்ளைக்காளி பழிவாங்க துடித்தார். 2008இல் குருசாமியின் உறவினர்கள் இருவர் வில்லாபுரத்தில் வைத்து ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்டனர். அன்று தொடங்கிய இந்த பழிவாங்கும் படலம் இருதரப்பிலும் ஒரு போட்டி போலவே நடந்தது. பாம்பு பாண்டி கொலை, மயில் முருகன் கொலை, M.S. பாண்டியனின் தம்பி காட்டுராஜா கொலை என பட்டியல் நீண்டது. இதன் உச்சகட்டமாக 2017இல் ராஜபாண்டியின் மகன் தொப்பிலி முனுசாமியை குருசாமி தரப்பு கமுதிக்கு கடத்திச் சென்று பெட்ரோல் ஊற்றி எரித்தது மதுரையையே உலுக்கியது. இதனிடையே வெள்ளைக்காளியின் வலதுகரமாக இருந்த சகுனி கார்த்திக் மற்றும் முத்து இருளாண்டி ஆகியோர் காவல்துறையினருக்கே ஆடியோ மூலம் சவால் விட்டனர். சிக்கந்தர் சாவடி பகுதியில் பதுங்கியிருந்த இவர்களை கைது செய்ய முயன்றபோது காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்தியதால் இருவரும் என்கவுண்டர் செய்யப்பட்டனர். இதற்கு குருசாமிதான் காரணம் என நம்பிய வெள்ளைக்காளி தரப்பு குருசாமியின் மருமகன் M.S. பாண்டியை 2019இல் தேர்தல் பணியில் இருந்தபோது நடு ரோட்டில் வெட்டி சாய்த்தது. சிறையில் இருந்தாலும் அங்கிருந்தே ஸ்கெட்ச் போட்டு தனது பகையை தீர்த்து வருகிறார் வெள்ளைக்காளி. கடந்த 2023இல் பெங்களூருவில் ஒரு உணவகத்தில் டீ குடித்துக் கொண்டிருந்த வி.கே. குருசாமியை 5 பேர் கொண்ட கும்பல் சரமாரியாக வெட்டியது. நூலிழையில் உயிர் பிழைத்த குருசாமி தற்போது மதுரையில் தனது வீட்டில் சிகிச்சை பெற்று வருகிறார். சமீபத்தில் இவரது வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் நாட்டு துப்பாக்கி பறிமுதல் செய்யப்பட்டது. ஒருபுறம் வி.கே. குருசாமி, மறுபுறம் சிறையில் இருந்து காய்களை நகர்த்தும் வெள்ளைக்காளி என 22 ஆண்டுகளில் 21 கொலைகள் அரங்கேறி உள்ள நிலையில் இவர்களுக்கிடையிலான கொலைவெறி ஆட்டம் எப்போது முடியும், மதுரையின் வீதிகளில் இரத்தக்கரை எப்போது துடைக்கப்படும் என்பதுதான் மதுரை மக்களின் பெரும் கேள்வியாக உள்ளது. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.